ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா, தக்காளி ஊறுகாய், தக்காளி தொக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு நான் 3/4 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா பழுத்திருக்கணும். ஆனால் கொழ கொழன்னு இருக்கக்கூடாது. இந்த பாருங்கள், கல்லாட்டம் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் வச்சுக்கணும். கொழ கொழன்னு இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி கனிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும்ல, இந்த பாருங்கள். இந்த மாதிரி தக்காளியெல்லாம் சூஸ் பண்ணாதீங்க, சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். இப்போ நம்ம போட போகிற ஊறுகாய் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கெட்டே போகாது. இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் கரெக்டாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கிங்க. இப்போ தக்காளி நல்லா கிடைக்கிது, சீப்பாக கிடைக்கிது. இந்த டைமில் நம்ம தக்காளி ஊறுகாய், தக்காளி ஜாம் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ தக்காளியை கழுவிட்டு நம்ம கிச்சனில் டவல் வச்சுருப்போம்ல, கிச்சனுக்குன்னு ஒரு டவல், அந்த டவல் வச்சு சுத்தமாக அதை தொடச்சி ஒரு சொட்டு ஈரம் கூட இருக்கக்கூடாது. அதை எல்லாத்தையும் தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல அப்படியே உலர வச்சுருங்க. நல்லா தொடச்சிடணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சாச்சு. பாருங்கள், ஈரப்பதமே இல்லை, இந்த மாதிரி இருக்கணும். இதெல்லாம் இப்போ தக்காளிக்கு இந்த மூக்கை எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துடணும். இது எதோடெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதை விட கோதுமை தோசைக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எல்லாத்துக்கும் மூக்கு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஸ்டீலில் நறுக்கிற போர்டு வாங்கி வச்சுக்கிங்க. மரமோ பிளாஸ்டிக்கோ யூஸ் பண்ணாதீங்க. நான் பின்னாடி ஒரு உட்டு ஒட்டி வச்சுருக்கிறேன். இந்த சின்ன சின்ன துகள்லாம் இருக்கும்ல, அது இந்த பிளாஸ்டிக்கில் உட்டில் நம்ம நறுக்கும்போது அது வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கணும் தக்காளி, அதே சமயத்தில் பழுத்தும் இருக்கணும். இந்த மாதிரி பீஸ் போட்டுக்குங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம நறுக்கிடலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 3 பீஸாக போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், 3 பீஸாக போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு அதை 2ஆக கட் பண்ணிக்கிங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் பாருங்கள், இந்த தண்ணி அதுலேருந்து வரல பாருங்கள். அந்தளவுக்கு கொழ கொழன்னு இல்லாமல் கல்லாட்டம் இருக்கிறதுனால தண்ணி எதுவுமே இல்லை. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1க்கு 2, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு. இதை நல்லா வறுத்துடலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சுருவோம். ஒரு 150 நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம், பட் நான் நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன். தாளிக்க மட்டும் நல்லெண்ணெய் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஃபஸ்ட்டு வதக்கிறது எதில் வேணாலும் வதக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியெல்லாம் சேர்த்துடலாம். பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னா இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்க ரைஸோட சப்பாத்தியோட சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த 3/4 கிலோ தக்காளிக்கு நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். நாம் இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வினிகர் அது மாதிரி எதுவும் நம்ம சேர்க்கலை, புளி தான் சேர்க்குறோம். இந்த புளியில் இருக்கிற இந்த சின்ன சின்ன நார் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்து எடுத்துருங்க. இந்த நல்லெண்ணெயும் புளியும் தான் இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உள்ளது. நம்ம செயற்கையாக எதுவும் சேர்க்கலை.
இந்த மாதிரி புளியில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு தக்காளியோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வேகணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. திறந்து வச்சே தான் வேக வைக்கணும். ஏன்னா மூடி போடும்போது அதில் இருக்கிற அந்த வேர்வை அப்படியே வந்து அதில் கொட்டிடும். அதனால் வந்து அதை மூடி போட்டு நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது. திறந்து வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருப்போம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுவேன்னா, கால்வாசியை வந்து ஒதுக்கிட்டு புளியோடு சேர்த்து முக்கால்வாசியை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவேன். ஏன்னா கொஞ்சம் வந்து அது வந்து இந்த மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முழுசாக இங்கேங்க இருக்கும்போது தான் இந்த தக்காளி தொக்கு வந்து ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த முக்கால்வாசி தக்காளியை எடுத்துக்குவோம். அதில் மெயினாக புளியை சேர்த்துறணும். புளி வந்து தனியாக வைக்கக்கூடாது. புளியை சேர்த்து அரைச்சிடணும். மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவிட்டு தொடச்சி காய வச்சுட்டு அப்புறமா இது பண்ணுங்கள். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஆற வச்சிடலாம். இந்த பாருங்கள், கொஞ்சம் சின்ன சின்னதாக புளி இருக்கும். அதையெல்லாம் எடுத்துட்டு கவனமாக எடுத்து நம்ம அதோட சேர்த்துறணும். கொஞ்சமாக இதில் வச்சுருக்கேன் பாருங்கள், பெரிய பெரிய பீஸாக தக்காளி. அதெல்லாம் இருக்கட்டும். அப்படியே நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். ஃபேனுக்கு கீழே இதை வச்சுட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் மறுபடியும் ஒரு 100 நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா பொரியணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு ஸ்பூன் வந்து உடைச்ச உளுத்தம்பருப்பு. இது தாளிக்கிற உளுத்தம்பருப்பு. பாசிப்பருப்பு மாதிரி வெள்ளையாக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வருது. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் கூட பாருங்கள், தண்ணி இல்லை பாருங்கள், சுத்தமாக காய வச்சது. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதை வந்து நல்லா மசிச்சு வச்சுக்குவோம். நம்ம பருப்பு கடையிற மத்தாலையும் மசிச்சுக்கலாம். நான் சும்மா கரண்டியாலேயே மசிச்சுக்கிறேன். 1, 2 அங்கேக்கு இங்கே முழுசாக இருக்கும்போது தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரே இதுலையாக வந்து அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம்னா எனக்கு பிடிக்காது. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே அரைச்சிக்கிங்க. இல்லைனா எல்லாத்தையும் கூட நல்லா டீப்பாக வதக்கிட்டு மத்தால வச்சு ஒரு கடைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கடுகு, பெருங்காயம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. தேவையான அளவு உரப்புக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் உரைப்பு வந்து கம்மியாக சாப்பிடுவோம். அதனால் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நல்லாவே சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறணும். இதில் வந்து கரண்டியை மோந்து பார்க்கும்போது அந்த மிளகாய்த்தூளுடைய பச்சை ஸ்மெல்லு வரக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா வந்து கரண்டியை வந்து மூக்குக்கிட்ட வச்சு முகந்து பாருங்கள். முகந்து பார்க்கும்போது அந்த ஸ்மெல்லு, மிளகாய் ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல்லு வரக்கூடாது. அதை வந்து நல்லா அதை பார்த்துக்கணும். இல்லைன்னா வந்து ஊறுகாயில் பச்சை ஸ்மெல்லு வரும். இந்த ஸ்டேஜில் மிக்சியில் நம்ம அரைச்சோம்ல, அதை வந்து பொறுமையாக, எண்ணெய் தெறிக்கும், கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஊற்றுங்க. கைப்படாமல் கரண்டியாலேயே மிக்ஸி ஜாரில் உள்ளதை எடுத்து போடுங்க. இந்த பாத்திரத்தில் தனியாக வச்சுருந்தோம்ல, அதையும் கொஞ்சம் இதிலேயே சேர்த்துடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். சிம்மில் வச்சே தான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் இதை செஞ்சு முடிக்கணும். மிக்ஸி ஜாரில் உள்ளது எல்லாத்தையும் கரண்டி வச்சு வலிச்சு விட்டுக்கலாம். கை பற்றக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில், கிளாஸ் கண்டெய்னரில் வைக்கும்போதும் கை வச்சு எடுக்கக்கூடாது. ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது கூட
அந்த ஸ்பூனில் வந்து ஈரம் இருக்கக்கூடாது, நல்ல காஞ்ச ஸ்பூனாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா இந்த தொக்கு வந்து கிட்டத்தட்ட 20-25 நாள் வெளியிலேயே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம உப்பு சேர்க்குறதால கல் உப்பு சேர்க்காம தூள் உப்பு சேர்த்துக்குங்க. நான் வந்து இந்து உப்பு சேர்க்குறேன். இப்போ சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கலர் மாறி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வற்றி சுண்டி இப்படி கொஞ்சமாக வரும். அதுதான் நமக்கு பதம். நல்லா வற்றி வரணும். இப்போ பாருங்கள் குழம்பு மாதிரி இருக்குது. இது அப்படியே கெட்டியாகி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இறக்கி ஆற வச்சுட்டு கிளாஸ் பாட்டிலில் நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். சிம்மில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா எண்ணெய் கக்கி வருது பாருங்கள். நம்ம நிறைய வச்சுருந்தோம், இப்போ கொஞ்சம் வற்றிருக்கு பாருங்கள். ஹாஸ்டலில் பிள்ளைங்க படித்தாலோ இல்லை பேச்சுலராக சில பிள்ளைங்க வெளியில் தங்கியிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தனுச்சிங்கன்னா அவசரத்துக்கு ஒரு அப்பளத்தையோ முட்டையோ பொரிச்சிக்கிட்டு சோத்தை ஒன்று வடிச்சிட்டு அழகாக இதை போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. நமக்கே ஒரு நாள் சமைக்க முடியல அப்படின்னா இந்த தொக்கு இருந்துச்சுன்னா நம்ம சாதத்தில் கிளறி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பெல் சிம்பிள் கொடுத்துக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள் ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதை வந்து சப்பாத்தியில் வச்சு தடவிட்டு அப்படியே ரோல் பண்ணி கடித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் வெந்தயம் கடுகு பொடிச்சு வச்சுருந்தோம்ல, அந்த தூளில் 1½ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதை கடைசியாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன் மறுபடி. நல்லா கலந்து விட்டுறணும். சிம்மில் தான் இருக்கணும். பாருங்கள் நல்லா வற்றி தக்காளி ஊறுகாய் வந்துருச்சு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம். பெற்றோரை பாதுகாப்போம், விவசாயம் போற்றுவோம். இப்போ இதை ப்ரெசன்ட் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம். அதை நான் வந்து ரெகுலராக செஞ்சிட்ருக்கேன். இது வந்து அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடணும் அப்படின்னா நான் செய்யும்போது அதை வந்து எடுத்து போடுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் நான் அதை வந்து சொல்லிகிட்ருக்கேன். சரி, மக்கள் எல்லாரும் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யணும், ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய சேனலில் இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.